மதுரையில் தனது 2 பெண் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளை கொன்று தற்கொலை செய்தவர் எழுதி வைத்த கடிதத்தில் கூறியிருப்பது என்ன? மதுரை மாநகர் முடக்கத்தான் அம்பேத்கர் காலனியைச் சேர்ந்தவர்கள் கோபிராஜ், காயத்ரி தம்பதி. இவர்களுக்கு 10 வயதில் யுவஸ்ரீ, 5 வயதில் கனிஷ்கா என 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். கோபிராஜ் மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வந்துள்ளார். இதனிடையே குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருந்து வந்த நிலையில் கணவன் மனைவி இடையே கடந்த வாரம் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் காயத்ரியின் உறவினர்கள் கோபிராஜிடம் நேரில் வந்து பேசி சமாதானம் செய்து வைத்துள்ளனர். கடந்த வியாழனன்று மீண்டும் கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்படவே மனைவி காயத்ரி தனது தாயார் வீட்டிற்கு சென்றுள்ளார். சனிக்கிழமை அன்று பள்ளி விடுமுறை என்பதால் கோபிராஜ் தனது 2 மகள்களுடன் வீட்டில் இருந்துள்ளார். மதியம் உணவு சாப்பிட்ட பின்னர் தனது 2 பிள்ளைகளுக்கும் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்துள்ளார் கோபிராஜ். குழந்தைகள் மயங்கிய நிலையில் அவர்களின் கழுத்தை மின் வயரால் நெரித்து கொலை செய்திருக்கிறார். 2 குழந்தைகளும் உயிரிழந்து விட்டதை உறுதி செய்த கோபிராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கோபிராஜ் பணிக்கு செல்லாத நிலையில் நீண்ட நேரம் வீடு திறக்கப்படாமல் இருந்ததால் பக்கத்து வீட்டார் ஜன்னல் வழியாக பார்த்தபோது மூவரும் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தகவல் அறிந்து கூடல்புதூர் போலீசார் விரைந்து வந்து மூவரின் உடல்களையும் மீட்டு விசாரணை நடத்தினர். உயிரிழந்த 2 பெண் குழந்தைகளும் அந்த பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று நன்கு பழகி வந்துள்ளனர். 2 குழந்தைகளின் உடலை பார்த்து தெருவில் உள்ள அனைவரும் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளனர். மேலும் வரும் 30ஆம் தேதி மூத்த மகள் யுவஸ்ரீக்கு பிறந்த நாள் என்பதால் மகிழ்ச்சியுடன் கொண்டாட உள்ளதாக தெருவில் இருப்பவர்களிடம் கூறி வந்துள்ளார். அதையும் சொல்லி சொல்லி பக்கத்து வீட்டினர் அழுதது பரிதாபமாக இருந்தது. கோபிராஜ் தற்கொலை செய்வதற்கு முன்பாக எழுதி வைத்திருந்த 2 பக்க கடிதத்தையும் போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 மகள்களுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.